அது ஒரு அக்னி நட்சத்திர வெயில் காலம். சூரியன் நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தான். அந்த சிறிய கிராமத்தில் வசிக்கும் சிவா தான் வேலை பார்த்த தொழிற்சாலை மூடப்பட்டதால் வேலையை இழந்து வீட்டில் சோகமாக அமர்ந்திருந்தான். அவனது மனைவி கீதா தன் குழந்தைகளின் பள்ளிப்படிப்பு செலவுக்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். கீதா, கையிலிருந்த கடைசி 100 ரூபாயும் கரைஞ்சு போச்சு. அடுத்த வாரம் ஸ்கூல் திறக்க போறாங்க. பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும், நோட்டு புத்தகம் வாங்கணும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த வெயில்ல புது வேலை தேடி அலையறதும் கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க மாமா, ஏதாவது வழி கிடைக்கும். நாம சோர்ந்து போனா பசங்க முகம் வாடிரும். நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். கீதா வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அந்த ஊரின் பிரதான பேருந்து நிறுத்தம் அருகே சென்றாள். அங்கே கடுமையான வெயிலில் பேருந்துக்காக பலர் காத்துக் கொண்டிருந்தனர். நிழலுக்கு கூட இடமில்லாமல் மக்கள் வியர்வையில் நனைந்திருந்தனர். அருகில் கரைகள் எதுவும் இல்லாததால் குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காமல் முதியவர்கள் மயக்கம் வரும் நிலையிலிருந்தனர். அப்பா, என்ன வெயிலுடா சாமி, நாக்கு வறண்டு போச்சு. பஸ் வேற இன்னும் வரல. இங்க குடிக்க தண்ணி கூட இல்லையே. ஆமாங்க, தாகத்துல உசுரே போகுது. யாராவது இந்த இடத்துல ஒரு ஜூஸ் கடையோ இல்ல தண்ணி பந்தலோ வச்சா நல்லா இருக்கும். 50 ரூபா கொடுத்தாவது குடிக்கலாம் போல இருக்கு. பயணிகள் பேசுவதை கேட்ட கீதாவின் மூளையில் ஒரு பொறி தட்டியது. மக்களின் தாகம்தான் நமக்கான வாய்ப்பு என்று உணர்ந்தாள். அவள் வேகமாக வீட்டிற்கு ஓடினாள். மாமா, எழுந்திருங்க, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. வீட்ல இருக்கிற மண் பானையை எடுங்க. நம்ம தோட்டத்துல இருக்கிற எலுமிச்சை பழத்தையும் கறிவேப்பிலையையும் பறிங்க. எதுக்கு கீதா, திடீர்னு என்னாச்சு? கேள்வி கேட்காதீங்க மாமா. பஸ் ஸ்டாண்ட்ல ஜனங்க தாகத்துல தவிக்கிறாங்க. நம்ம வீட்ல சுத்தமா ருசியா மோர் பானகம் செஞ்சு அங்க கொண்டு போய் விற்க போறோம். இந்த வெயிலுக்கு அதுதான் அமிர்தம். சிவா தயங்கினாலும் கீதாவின் நம்பிக்கையை பார்த்து ஒப்புக்கொண்டான். இருவரும் சேர்ந்து பெரிய மண்பானையில் குளிர்ந்த நீர், மோர், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு மணக்க மணக்க தயார் செய்தார்கள். மற்றொரு பானையில் எலுமிச்சை சாறு தயாரித்தார்கள். உடனே பேருந்து நிலையத்திற்கு தூக்கிக் கொண்டு சென்றார்கள். வாங்க வாங்க, வெயிலுக்கு இதமான ஜில்ஜில் நீர்மோர், தாகம் தணிக்கும் எலுமிச்சை சாறு, சுத்தமான வீட்டு தயாரிப்பு. 1 டம்ளர் வெறும் 10 ரூபாய்தான். கீதாவின் குரலை கேட்டதும் தாகத்திலிருந்த பயணிகள் அவர்களை மொய்த்துக் கொண்டனர். அம்மா, முதல்ல எனக்கு 1 டம்ளர் மோர் கொடுங்க. உயிர் போற தாகமா இருக்கு. ஆஹா, என்ன ருசி! உடம்பே குளிர்ந்து போச்சு. வீட்டுல செஞ்ச மாதிரியே சுத்தமா இருக்கு. தம்பி, எனக்கு இன்னும் 1 டம்ளர் கொடுங்க. எனக்கும் ஒரு எலுமிச்சை ஜூஸ் கொடுங்கம்மா. கடையில விக்கிற கலர் கலரான ஜூஸை விட இது எவ்வளவோ மேல். சிறிது நேரத்திலேயே அவர்கள் கொண்டு வந்த 2 பானை மோரும் ஜூஸும் விற்று தீர்ந்தன. மக்கள் மகிழ்ச்சியுடன் காசு கொடுத்தார்கள். சிவா கையில் கணிசமான லாபம் இருந்தது. கீதா, நீ ரொம்ப புத்திசாலி. நான் வேலை போச்சேன்னு கவலைப்பட்டேன். ஆனா நீ இந்த வேலையே மூலதனமா மாத்திட்ட. இன்னைக்கு மட்டும் 500 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. பாத்தீங்களா மாமா, தேவை உள்ள இடத்துல சேவை செஞ்சா வெற்றி நிச்சயம். இனி தினமும் இதை செய்வோம். வெயில் காலம் முடியறதுக்குள்ள நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். கீதாவின் சமயோசித புத்தியால் அந்த குடும்பத்தின் வறுமை நீங்கியது. பிரச்சனை வரும்போது முடங்கிவிடாமல் அதை எப்படி வாய்ப்பாக மாற்றுவது என்று கீதா நிரூபித்தாள். நீதி. சூழலுக்கு ஏற்றவாறு சிந்தித்து செயல்பட்டால் எந்த கஷ்டத்தையும் வெற்றியாக மாற்றலாம்.